ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக க்ரன்ச்சியான வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதாவது 1.5 காப்படி அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிறேன். நல்லா ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப இலகலாகவும் இல்லாமல் மாவு பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவி மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும், ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள்லாம் சேர்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் பெரிய பெரிய கட்டமாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் கேரட் அதை நல்லா துருவி எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து லேஸாக வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு பாதி குடமிளகாய் அதை நல்லா ஒல்லியாக செத்தி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுக்கு பிடிச்ச காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். லேசாக தண்ணி விடும். அதை கொஞ்சம் ஹையில் வச்சு தண்ணியை சீக்கிரமாக சுண்ட வச்சுடுங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஆறட்டும். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கு அதுக்குள்ளே இந்த மேல் மாவு ஊறிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் பால் மாதிரி உருட்டிக்கிங்க. ஒரு 14லேருந்து 15 உருண்டை வரும். அதை ஒரு உருண்டையாக எடுத்து மாவில் தொட்டு அதை லேசாக விரிச்சுக்கோங்க. ரொம்ப மெலிசாக விரிக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக விரிச்சுக்கோங்க கொஞ்சம் மொத்தமாகவே. இதுமாரி மொத்தமாக விரிச்சதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு கொஞ்சமாக எண்ணெயும் அதில் மேலேயே ஊற்றிட்டு தடவிடுங்க. இது மேலேயே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்னொரு சப்பாத்தி உருண்டையை இதேமாரியே உருட்டி திரட்டி அது மேலே வைக்க போகிறோம். இதேமாரி ஒரு 4-5 உருண்டையை இதேமாரி திரட்டி இதேமாரி மாவு எண்ணெயை சேர்த்து தடவி ஒன்று மேலே ஒன்று வைக்க போகிறோம். இதுமாரி ஒரு 5லேருந்து 6 தான் வைக்கலாம் ஒன்று மேலே ஒன்று. ரொம்ப அதிகமாக வச்சாலும் நம்மளுக்கு சரியாக வராது, வேகாது, பிரிக்க வராது சரியாக. இதை மாதிரி வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி ஷேப்பில் தான் இருக்கணும், சைஸில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதான். ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிடாதீங்க. அப்புறம் லேயர்ஸ் வந்து பிரிக்க வராது நம்மளுக்கு. நல்லா பெருசாக விரிக்க வரும் அழகாக. இதை மாதிரி நல்லா விரிச்சிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த நம்ம திரட்டி வச்சுருக்க மாவை அதில் போடுங்க. போட்டு 2 பக்கமும் திருப்பி போடுங்க. அப்படியே லேயர்ஸ் அழகாக பிரிஞ்சு வரும். ஒரு பக்கமாக அப்படியே லேசாக உப்பியும் வரும், அப்படியே பிரிஞ்சும் வர மாதிரி இருக்கும். இப்படி பிரிச்சுக்கலாம். இல்லைன்னா 2 பக்கமும் லேசாக திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் போல் திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெளியில் எடுத்து வச்சுட்டு கூட அழகாக பிரிக்க வரும். பாருங்கள், அழகாக ஈஸியாக அதிலே பிரிக்க வருது. இந்த இதில் உப்பியும் வருது பார்த்திங்களா? அழகாக தனியாக பிரிஞ்சு வர்றதுக்காக அப்படி நல்லா உப்பி வருது. இப்படி பரட்டி போட்டு நம்ம அழகாக அப்படி பிரிச்சுக்க வேண்டியதான். அப்படி பிரிக்க தெரியலன்னா வெளியில் எடுத்ததுக்கப்புறம் பிரித்தாலும் வரும் நம்மளுக்கு ஈஸியாக. நல்லா கரிஞ்சிடாமல் அளவுக்கு அப்படியே அந்த வெள்ளையாகவே இருக்கிற மாதிரியே நம்ம வேக வைக்கணும். ரொம்ப செவந்துடக்கூடாது. இதை மாதிரி நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள் அழகாக. இதை மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு இன்னும் க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம வெறும் மாவில் அப்படியே செய்யும்போது அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்காது. இப்போ நான் கொஞ்சமாக மைதாவை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் பேஸ்டாக்கி. இப்போ ஒரே ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. அதுலேருந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூனு அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து அந்த சப்பாத்திக்குள்ளார வச்சுக்கலாம். கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு லேசாக அதை அப்படியே ரோல் பண்ணி நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மைதா பேஸ்ட்டை இந்த ஓரங்களில் சுற்றிலும் தடவிடுங்க. ரொம்ப அதிகமாகவும் தடவக்கூடாது, கொலன்னு போயிடும். இது மாதிரி கொஞ்சமாக தடவிட்டு அப்படியே கையால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த சைடு 2 சைட்லேயுமே இந்த ஓரங்களை மடிச்சிட்டிங்கன்னா கடைகள்லாம் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரி ரோலாக அழகாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ அழகாக அப்படியே ரோல் பண்ணிவிட்டு வச்சுட்டா அழகாக ஒட்டிக்கும். லேசாக ஏதாவது பிரிஞ்சிட்டு வந்ததுன்னா நம்ம அந்த இடத்துல மைதா பேஸ்ட் வச்சு
ஒட்டிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு பட்டையான பாத்திரமாக இருந்ததுன்னா அதில் பொரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதில் கொஞ்சமாகவே தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா முழுக முழுக ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு பக்கம் பொரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அதேமாரி திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் அது உள்ளார வச்சு கொடுக்கும்போது அவங்க விருப்பப்படாமல் இருந்தால் கூட இதுமாரி க்ரன்ச்சியாக இருக்கிறதுனால சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இது மாதிரி 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த சாஸ் கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.